வெல்கம் டு லாலாஸ் பட்டர் பாக்ஸ். நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரொக்கோலி கிரேவி எப்படி பண்ணுறதுந்தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு ப்ரொக்கோலி இன்றைக்கி எடுத்திருக்கேன், 3 சாப் பண்ண டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன், கேப்சிகம் 1 எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு சாப் பண்ண வெங்காயம் எடுத்திருக்கேன், சாப் பண்ண தக்காளி, இஞ்சி பூண்டு, ஒரு வரமிளகா, 2 கிராம்பு, அப்புறம் தேங்காய் பல் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதை லைட்டாக தண்ணி விட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கடுகு சீரகம் போட்டுட்டு கூடையே சாப் பண்ண ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக உப்பு போட்டு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற குடமிளகாயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கரம் மசாலா, தனியாத்தூள், கொஞ்சோண்டு சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை கலரி விட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற ப்ரொக்கோலியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக இதை இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். இது நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் தயிர் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கலாம். முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா சிக்கன் மசாலா இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு நான் ஆட் பண்ணுறேன்னா இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணும்போது இது வேகணுங்கிறதுக்காக நம்ம இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இதை சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் டேஸ்ட்டில் ப்ரொக்கோலி கிரேவி நமக்கு ரெடி.